எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, காஃப்ங்கிற பிராண்ட்ல டூயல் லென்ஸ் சோலார் பிடிசெட் கேமரா வந்து எப்படி ஒர்க் ஆகும், இது என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி முழு விவரத்தை வந்து இந்த வீடியோல கொடுத்துருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டைப் கேமரா பார்த்தீங்கன்னா 4Gலையும் ஒர்க் ஆகும், ஒய்ஃபை நெட்ஒர்க்லேயும் ஒர்க் ஆகும். ரெண்டும் வந்து கம்பைன் பண்ண முடியாது. 4G சிம் கார்டு போட்டு தனியாக யூஸ் பண்ணலாம், இல்லை ஒய்ஃபை இருந்துச்சுன்னா ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி இது வந்து ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி ரெண்டு டைப்பில் வந்து இந்த கேமராவை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கேமராவில் ஏஐ ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 24x7 ரெக்கார்டிங். 24x7 வந்து நம்ம மெமரி கார்டு போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். க்ளவுட் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. அவைலபிள் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் க்ளவுடில் வந்து பே பண்ணி க்ளவுட்லேயே நம்ம ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. அடுத்தது டூ-வே டாக் ஆப்ஷன் இருக்குது. டூ-வே டாக் ஆப்ஷன் பற்றி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ நம்ம ஃபோன்லேருந்தே வந்து கேமராவில் வந்து நம்ம வந்து பேசிக்கலாம். கேமராவில் என்ன பேசுகிறாங்கிறது மைக் மூலியமாக ரிசீவ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு இன்டர்காம் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுதான் வந்து டூ-வே டாக் ஆப்ஷனுங்க. இந்த கேமராவோட ஜூமிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 10x ஜூமிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 10x ஜூமிங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்ம அந்த பிடிசெட் ஆகிறது கேமரா இருக்கு இல்லைங்களா, இந்த கேமரா தான் வந்து உங்களுக்கு 10x ஜூமிங்கில் ஒர்க் ஆகும். மேலே இருக்க அந்த லிங்கஸ் கேமராங்கிறது ஃபிக்ஸ்டாக தான் இருக்குங்க. இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோலார் கேமரா ஒன்று, சோலார் பேனலு, கேமரா மாட்டுற ஸ்டாண்டு, அப்புறம் யூசர் மேனுவலுங்க. இதெல்லாம் வந்து இந்த பாக்ஸுக்குள்ள இருக்குங்க. இது வரைக்கும் இந்த கேமராவில் வந்து எப்படி என்னென்ன ஸ்பெக் இருக்குங்கிறத பற்றி பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே இந்த கேமரா வந்து நம்ம எந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், அடுத்து அந்த அப்ளிகேஷனில் எப்படி இதை கேமராவை வந்து கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த கேமராவுக்கு உண்டான ஆப் பார்த்தீங்கன்னா காஃப் ஆன்லைன், COFE ஆன்லைன் அப்படிங்கிறத வந்து இந்த கேமராவோட அப்ளிகேஷனுங்க, மொபைல் அப்ளிகேஷன். இது ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிள் இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிள் இருக்குங்க. இது டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ண உடனே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து ரெஜிஸ்டர் இருக்கும். அந்த ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லும். பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கங்க. ஓகே பண்ணிங்கன்னா உங்களோட இமெயிலில் நீங்கள் என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்து ஒரு லிங்க் ஒன்று வருங்க. அந்த லிங்க் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து அலோவ் பண்ண சொல்லி வரும். ஓடிபியில் வராது. அந்த மெயில் ஓப்பன் பண்ணி அந்த லிங்க் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அலோவ் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஆக்டிவேட் ஆயிரும். உங்களுக்கு ஆக்டிவேட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் நீங்கள் என்ன என்டர் பண்ணிக்கலாம் அந்த இமெயில் அட்ரஸும் வந்துடும். நீங்கள் சேவ் பண்ண அந்த பாஸ்வேர்டு வந்துடும். இது ரெண்டுமே வந்து நீங்கள் என்டர் பண்ண விட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணோன்னே இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு இன்டர்ஃபேஸ் வருது இல்லைங்களா, இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மேலே டாப் கார்னரில் ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், இல்லைன்னா கீழே சென்டர்லேயே ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப்ஷன் இருக்கும். ரெண்டில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த மேலே இருக்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் டிவைஸ் அண்ட் ஸ்கேனுன்னு வரும். சரிங்களா, அந்த ஆட் டிவைஸ் ஸ்கேனில் வந்து இந்த ஸ்கேனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் வந்து அந்த கேமராவோட ஸ்டாண்ட் இருக்கும் பாருங்கள். அந்த கேமராவோட ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் இருக்கும். கேமராவோட ஸ்டாண்டில் ஒரு QR கோட் இருக்கும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் கேமரா வந்து ஆட் ஆகிரும்.